கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டான். நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு, அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம். பேர் வச்சிய நாயே சோறு வச்சியா? 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டான். கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க கமிஷன். சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க? 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது 17,000 பேருக்கு. போன ஆண்டு பட்ஜெட் 8,157 கோடி. எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா? எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க? 8,157 கோடி எதற்கடா? என்ன பண்ற? மாநகராட்சியுடைய வேலை என்ன? வரி வாங்குவது மட்டும் தானா? இத பேரு பெருநகர சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நான் கூட சொன்ன ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டேன் பாருல விவேக், அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டேன்டா. அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ, நாரி கிடக்கு.